தமிழுக்கு விஜய் பண்ண வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனால் சிபி சத்யராஜ் அவர்களுடைய நடிப்பில் வெளியே வந்திருக்க படம் தாங்க 10 ஹவர்ஸ். இந்த படத்தை ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட உடனே பற்றி சொன்னால் ஒரு 3 சம்பவம் நடக்கும். அந்த 3 சம்பவத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் இப்படி கண்டுபிடிக்க போகிறாரு. ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து போலீஸ்காரங்களும் சுட்டு சாவடிச்சிடுறாங்க. அப்புறம் பஸ்ஸில் ஒரு கொலை நடக்குது. ஸோ இந்த ஒரு 3 சம்பவமும் ஒரு லைனில் தான் வருது. ஸோ இது எப்படி நடந்தது, யார் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்றத நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் கண்டுபிடிக்க தான் இந்த படத்தோட முக்கியமான விஷயமே. ஸோ இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் ஃபஸ்ட்டு எஸ்ஐயா ஜாயின் பண்ணும்போது ஒரு பொண்ணோட கேஸ் இது மாதிரி தான் வருது. ஸோ ஒரு பொண்ணையும் அவங்க அம்மாவே காணும். ஸோ அப்போ தான் நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் வந்து எஸ்ஐயா வந்து பதவி எடுத்து உள்ள ஸ்டேஷனுக்கு வர்றாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி அவர் தான் எடுத்து நடத்துகிறாரு. பட் ஆனால் நடுவில் இருந்த போலீஸ்லாம் வந்து தடுக்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஆனால் உயிரோட இல்லாத அந்த பொண்ணை செத்துடுறாங்க. ஸோ செத்ததுக்கப்புறம் அந்த கொலைக்கு யார் காரணன்றதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அதில் எந்த ஒரு இதுவும் துப்பும் கிடைக்கல. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு க்ளூ தான் இருந்தது. ஸோ அந்த க்ளூ வந்து அந்த பொண்ணை வந்து கடிச்ச ஒரு க்ளூ இருக்குது. ஸோ அந்த க்ளூ வச்சு தான் அந்த தப்பு பண்ணது யாருன்னு தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்த சொல்லி தான் அந்த படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்டவர் இந்த கேஸ் எப்படி விசாரிக்க போகிறாரு, எப்படி ட்ராவல் ஆக போகுதுன்னு தான் காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த கடைசியில் அந்த பஸ்ஸில் தான் அந்த ஆளை கொலை பண்ணது யார், ஸோ அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணது யார், போலீஸ்காரங்க எதுக்காக சுட்டாங்கன்ற அந்த லிங்க்கை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கவங்களை எப்படி பிடிக்க போகிறாரு அப்படின்றதான் செம்மையாக காட்டியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொன்னால், நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் மாலை போட்டுக்கிட்டு நெற்றியில் பட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பக்திமயமாக காட்டினாங்க. சாமியே சரணம்னு சொல்லி அன்னைக்கு அடுத்த நாள் வந்து சபரிமலைக்கு போகிறதா தான் பிளானு. அதுக்காக பேக்லலாம் பொருளெல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ வேலை முடிஞ்சோன்னே எப்படியும் வீட்டுக்கு போக முடியாது. ஸோ இங்கேருந்து அவங்க அப்படியே கிளம்பிடலாம் மலைக்கு அப்படின்னு தான் ஒரு பிளான் இருந்து. ஸோ இதுக்கு நடுவில் இந்த கேஸ் வந்து ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறாரு, இதுக்கெலாம் என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறாருன்னு தான் அந்த நைட்டு ஃபுல்லாகவே வச்சு காட்டியிருக்காங்க. ஒரு நாள் இரவில் இந்த விஷயம்லாம் முடியுது. விடியத்துக்குள்ளே அந்த குற்றவாளி யார், இது எதுக்காக பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சி ஆகணுன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் அந்த படம் வந்து ட்ராவல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த பஸ்ஸு கொலை பண்ணது யார், ஸோ அந்த பஸ்லேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ போலீஸ் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி தான். ஸோ கொலை ஆனதே அவர் தான். அப்புறம் தான் தெரிய வந்து ஸோ இந்த நம்பர்லாம் கொடுத்து போலீஸ்லாம் அலர்ட் பண்ணி ஒரு மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே அந்த பஸ்ஸில் கொலை பண்ணது யார் அப்படின்னு வந்து அந்த பேசஞ்சர்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்க நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் முயற்சி பண்ணியிருந்தார். இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சரியான ட்விஸ்ட்டு. ஸோ எப்படியோ ஒரு வழியாக யாருன்றதை கண்டுபிடிச்சா அங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் போயிட்டு ஸோ கொலை பண்ணவன் எதுக்காக கொலை பண்ணா, யார் சொல்லி கொலை பண்ணா, ஸோ இந்த கொலைக்கு பின்னாடி இருந்தது யார் அப்படின்றது வந்து சரியான ஃபுல் ஸ்டாப்பு. ஸோ நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் நினச்ச மாதிரியே தாங்க இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ அந்த ஒருத்தன் எதுக்காக கொலை பண்ணான்றதை கிளைமேக்ஸில் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸில் தான் சரியான விஷயமே இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தனை தான் வந்து முக்கியமான பாயிண்டில் காட்டியிருக்காங்க. ஸோ அது இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் நிறையவே கொடுத்து நல்லா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டு ட்ரைனே சொல்லலாம். ஸோ நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படம், ஒரு ஜென்டலான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம்.